பார்ந்த கும்பராசி நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி புதன் வந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். அதை பற்றி பார்க்குறோம். விருச்சிக ராசிங்கிறது உங்களுக்கு 10வது ஸ்தானம். இது பார்த்திங்கன்னா வேலை, பதவி மதிப்பு, சமூக அந்தஸ்து, உங்களுடைய அது மூலமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி உள்ள ஒரு நிலைமை. இந்தந்த வேலை, பதவி மதிப்பு, சமூக அந்தஸ்துலாம் உங்களுக்கு வலுவாக இருக்க போகிறது. புதன் வந்து உங்களுக்கு பெரிய பதவியும் மதிப்பும் புதிய பொறுப்புகளையும் தரப்போகிறார். வேலையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா தொழில் பணியிடத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்கப்படுது. புதிய பதவி உயர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ப்ராஜெக்ட்டு லீடர்ஷிப் வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அரசு தொடர்பான வேலைகள் இருந்தால் கண்டிப்பாக சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சுயதொழிலாளர்கள், இன்ஃப்ளூயன்சர் ஆகியோர் ஐடி துறையின் உச்சநிலை அடைவீர்கள். சுருக்கம்: தொழில் வளர்ச்சி, பாராட்டு, சமூக மரியாதை அனைத்தும் கிடைக்கும். பணத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிதிநிலை வலுவாகும். நிலம், வீடு தொடர்பான வருமானம், முதலீடுகள். பணத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிதிநிலை வலுவாகும். நிலம், வீடு தொடர்பான வருமானம், முதலீடு செய்ய நல்ல நேரம். லாப வாய்ப்பு உறுதி. குடும்ப தேவைகளுக்காக செலவு நலம், சேமிப்பும் அதிகரிக்கும். சுருக்கம்: நிதி வளர்ச்சி தெளிவாக தெரியும். பணி, தொழில் லாபம், வருமானம் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா காதல் மற்றும் திருமணம். உறவில் நேர்மையும் தெளிவும் உருவாகும். பணிச்சூழலில் இருக்கும் ஒருவருடன் காதல் உறவு தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. திருமணமானது உறவில் நம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை மூலம் நிதி ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுருக்கம் வந்து உறவுநிலை உறுதியாகும். காதல் புரிதல் அதிகமாகும். குடும்பத்தினரிடம் பெருமை, மதிப்பு உயர்வு, பெற்றோரிடம் மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி வரும். வீட்டில் புதுப்பிப்பு அல்லது புதிய வாகனம் வாங்க வாய்ப்பு உண்டாகும். சுருக்கம் பார்த்திங்கன்னா குடும்ப அமைதி, வளர்ச்சி மற்றும் புகழ் உங்களுக்கே கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குழந்தைகள் போட்டியில் வெற்றி பெறுவார்கள். பெற்றோராக வர விரும்புவதற்கு சிறந்த காலம் இது. குழந்தையின் ஆரோக்கியம், மனநிலை மேம்படும். குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் பாக்கியம் உருவாகும். பாக்கியம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். பரிகாரத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா புதன்கிழமைகள் விஷ்ணுவை துளசி மாலையுடன் வழிபடவும். பச்சை யானையிலிருந்து புத பவாய நமக 107 தடவை சொல்லிட்டு வருவோம். பச்சை பயிர்கள் அல்லது பச்சை காய்கறிகள் தானம் செய்யணும். இது போன்ற வீடியோக்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.